புத்தரின் ஆசிரமத்தில் அவருடைய சீடர்கள் புத்தனுடைய ஞானத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது வெளியே இருந்து ஒரு பைத்தியம் ஒன்று ஓ என்று கத்திக்கொண்டு ஆசிரமத்திற்குள் நுழைந்தது. புத்தர் அவனை பார்த்து அவனை ஓரமாக உட்கார வையுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அவர் சொன்ன மாதிரியே அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவனை ஓரமாக உட்கார வச்சு இவர்கள் மீண்டும் தன்னுடைய வேலையை பார்த்தார்கள். தேவைப்பட்டால் ஆகாரம் கொடுங்கள் என்று புத்தர் அந்த சீடர்களுக்கு ஆணை பிறப்பித்தார். அந்தந்த நேரத்தில் அவருக்கு சாப்பாடு உணவு மட்டும் கொடுக்கப்பட்டது. வேறு எதுவும் யாரும் அவரிடம் பேசிக்கொள்ளவில்லை. இப்படியாக நாட்கள் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, மாதக்கணக்கில் போயிருந்தது. இறுதியில் அந்த பைத்தியம் தன்னுடன் யாரும் பேச மாட்டேங்கிறார் என்று மௌனமாக ஆகிப்போய் குருவிடம் வந்து கேட்டார். ஐயா, என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஞானம் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தர் அவனுக்கு சொன்னார். இதிலிருந்து தெரிய வேண்டிய கருத்து என்னவென்றால், மௌனமாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம், வியாதிஸ்தர்களோடு நம்ம குணப்படுத்தி விடலாம் என்பது இது ஒரு கருத்து.